கல்லீரலை பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றுறோம் சார்? கல்லீரலை பாதுகாக்க ஃபஸ்ட்டு ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணணும். வணக்கம், நான் டாக்டர் விவேக், ஹெப்படாலஜிஸ்ட், பிரணவ் ஹாஸ்பிட்டல். கல்லீரலை பாதுகாக்க ஃபஸ்ட்டு ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணணும். ஆல்கஹால் தான் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காஸ் ஃபார் லிவர் டேமேஜ். ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்கனவே மாத்திரை போட்டுட்டீங்க, அதாவது சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இதெல்லாம் மாத்திரை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ரெகுலராக போட்டுட்டு ரெகுலராக எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா டயட். நம்ம என்ன சாப்பிட்ணுன்னா ஹை ஃபைபர் ஃபுட்ஸாக சாப்பிட்ணும். அதாவது கேரட்ஸு, நிறைய கீரை வகைகள், கேபேஜ், பீன்ஸு, ப்ரொக்கோலி, இது மாதிரி ஹை ஃபைபர் ஃபுட்ஸாக சாப்பிட்ணும். ரெண்டாவது ப்ரோட்டீன். லிவரை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கும், அப்ராக்சிமேட்டாக 860 kgs இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 60 grams ஆஃப் ப்ரோட்டீன் தேவைப்படும். ஸோ ப்ரோட்டீன் இன்டேக் ஒரு நாளைக்கு 60 grams மினிமம் இருக்கணும். என்னென்ன ப்ரோட்டீன் சாப்பிட்லான்னா எக்ஸு, நல்ல ப்ரோட்டீனு, டெய்லியும் 2 to 3 எக் ஒயிட் சாப்பிட்லாம். சிக்கனு, ஃபிஷ்ஷு, பன்னீர், டோஃபு அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வேக வச்ச பயிறு சுண்டல் டெய்லியும் எடுத்துக்கோங்க. பருப்பு வகைகளை டெய்லியும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து ஃபேட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாட்ரேட் அமௌண்ட்டில் தான் எடுக்கணும். என்னென்ன எடுக்கலான்னா நட்ஸு, வால்நட்டு, பாதாம், பிஸ்தா, அது மாதிரி டெய்லி ஓரளவுக்கு மாட்ரேட் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. ஆயில் பொறுத்த வரைக்கும் ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்லது. மற்ற எல்லா ஆயிலும் நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற கடலெண்ணெய், நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு அளவோடு எடுத்துக்கோங்க.